சார் முதல்ல அந்த ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா? இல்ல அங்க இருக்காரா? எங்க இருக்காருங்க சார்? எங்கேயும் இல்லைங்களா? அப்ப ரூ. 7,00,000 அவருக்கு போலன்னு அர்த்தம். ரூ. 7,00,000 போயிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருப்பாரு. அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். அ ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க, சொல்லல, பண்றாங்க, பண்ணல. தன் படங்க தன் குழந்தைங்க அது. அ ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு 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 குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லன்னு சொன்னால், நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல நீனு. அ என்ன இது அர்த்தம் இது? ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? அ வன்மையா கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்க காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஹாலிவுட்ல அப்பகாலிப்டோ அது சண்டை போடும். என்னவா இப்போதான் நெட்டில் பார்த்துட்டு வரேன், இரு என்ன என்ன அவசரம் உனக்கு? நெட்டில் பார்த்தேன், அப்பகாலிப்டா தான் போட்டிருந்துச்சு, ஸ்பெல்லிங் கேட்காத. ஹீரோ பேர் பாலா. எப்படி இப்போ நீங்கள் பார்த்து எவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த கஜானா படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இது வெறும் கஜானா இல்ல, வேதிகா நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சாந்தனி நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சால்னா ஊத்துன கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சக்கரை மாதிரி இருக்கின்ற கஜானா. அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்கெல்லாம் வேதிகா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல அப்படின்னு. வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ், 2 words சிங்கிங் அவர் சாங்ஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் வெல்கம் டு அவர். இல்லை 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 நானே ராணியின் முகமே ரதிஸ்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. ப்ளீஸ் கமன். நோ நோ எவ்ரிபடி வெயிட்டிங் ப்ளீஸ் டு தட் பிஃபோர் லைன் ப்ளீஸ் கம். ராஜா கமன் கமன் கமன். I know everything please. I know little English only please. After words gali கமன் கமன். Excuse me, no hand mic. Thank you once again. ராஜாவின் பார்வை அந்த பாட்டு மேடம் சூப்பராக பாடுவாங்க. எவ்ரி மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். 1 2 3. ஓகே 1 2 3. இவ்ளோ நல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. No you are very good singer. Everybody please come on stage please. Ready 1 2 3. அப்பா அந்த மூணாவது கட்டையா தெரி பண்ணி வச்சுக்கும்பா. ரெடி. Sorry if I make any mistake. ரெடி மேடம் ரெடி. ராஜாவின் பார்வை ராணிய பக்கம், கண் தேடுது சொர்க்கம், கை மூடுது வெக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். கரெக்ட் சூப்பர். கரெக்ட் பாடுனா இல்ல ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேல, ஏதோ பண்ணிட்டேன். ஆனா ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. எம்ஜிஆர் சார் நன்றி சார். எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகர் ஆயிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு, என் உயிர் நாடி எல்லாமே. அது மட்டும் இல்லை ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கும் என்னோட வசனங்கள் ஒன்று வந்துட்டுருக்கோம். மாநாடு, தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வழிய விடு, வெந்து தணிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை. நன்றி. அது உண்மைதான். அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். ஸோ இதுதான் இனிமேல் நம்ம
தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டு ஏற்ற போகிறேன். இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸில் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. டேய் என்னடா இந்த கூல் சுரேஷோட அந்த 4 பேர் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. உங்களெல்லாம் போறப்ப நாங்களே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த வருஷம் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கீங்க. ஆனால் கஜானா வந்து நான் என்னவா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எனக்கு. தேங்க்யூ சார் சாம் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கரியரில் நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ஃபைட் மாஸ்டர், சேஃப்டிலாம் பார்த்து பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிகோ சார் அவர் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடச்சிச்சு. பட் இட் டிடன்ட் ஹேப்பன் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அச்சு அவர் வந்து இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரியலி ரியலி லவ் ஹிஸ் மியூசிக். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேதிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அ டான்ஸ். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அவங்க கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல இந்த படத்தில். பட் நைஸ் டு மீட் ஹர் ஹியர். ஸோ என்னோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பட் நிறைய குழந்தைங்க படங்கள் பார்க்க முடியல இந்த வருஷம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக May 9th கஜானா ரிலீஸ் ஆகுது. ஸோ கிவ் அஸ் ஆல் யோர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாலிப கண்களுக்கு விருந்தளிக்கும் இவரின் கடற்கரை புகைப்படங்கள், கவிதை பேசும் கண்கள், யுகங்கள் பேசும் முகங்கள், தேவலோக ராணியாக வலம் வரும் கொட்டி வைத்த குட்டி தேவதை வேதிகா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் எல்லா கெஸ்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ் உங்களை எல்லாருக்கும் திருப்பி பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வென் ஐ காட் டு ஹியர் த ஸ்டோரி ஆஃப் கஜானா, எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க தட் இன் த ஹார்ட் ஆஃப் நாகமலை ஃபாரஸ்ட் there is a treasure that is guarded by some mystical stones, and when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story, but இங்கே நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி அண்ட் த நியூ கான்செப்ட் தட் இட் ஹேஸ். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஃபில்ம் இன்னைக்கு வரைக்கும் வரல. நாட் ஓன்லி த தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஐம் டாக்கிங் அபவுட், பட் எல்லா லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சீன் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி அண்ட் மேக்கிங் ஸோ ஃபார். ஸோ இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இருக்குது நம்ம ஆடியன்ஸ்க்காக. அண்ட் ஒரு ஆக்டராக இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐம் மோர் த்ரில் டு வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். ஐம் ஷோர் இட்ஸ் கோன் பி அ விஷுவல் ட்ரீட். ட்ரெய்லர் பார்த்த உடனே I felt that it is something which will be enjoyed not only by kids but by adults as well. And it is something that I'm looking forward to on the 9th of May myself. I think for the vision, of Gajana, I would like to congratulate and really appreciate my director, Prabhadish Sam sir, for his unique vision and for doing something so brave. இவ்வளோ ஒரு பிரேவான அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ரூட் எடுக்காமல் விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபில்ம் இருக்கு, அவ்வளோ ஒர்க் இருக்கு. ஸோ இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் டு கம் அப் வித் அ ப்ராடக்ட் லைக் திஸ். So I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer, so produce pannanu, direct pannanu, it's not easy at all. Four Squares Studios la produce pannirukanga Gajana, and he's really a master of all trades, really, not a jack of all trades but a master of all trades. Also my team, I think for a movie to be for it to have conviction, the actors,
the face of the film are so important. And everyone has done such a great job, be it Inigo Prabhakaran or Chandni, Beyond, Pratapotin sir, and Elango, and everyone, who is here. Sorry if I missed out any names, but everybody is so good in the film. I maybe even am a little good also. So, well, in a very small way, I'm part of this film, and I'm so thrilled to be a part of Gajana. When I see the trailer, I feel so proud. Thanks to the VFX team, Jay Prakash, and everyone in his team who has done a fantastic job. Also, the financiers, the team behind the release of this film, T Creations and Tirumalai sir, who have really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Thanks to the entire team of T Creations, Tirumalai sir, for this wonderful support towards Gajana. 9th May film theater release agapodhu. So please go watch it, and I'm sure you're very soon going to see Gajana Part 2 as well. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Very happy to be here, and congratulations to the music director Mr. Achu and Mr. Sams. இது வந்து கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு நல்ல attempt, and it's the music launch today, so thank you for making me a part of this album, Achu and Sams, and congratulations to the whole team, Vedika, Chandni, and everyone else. Congratulations. For the audiences, மக்களே, இது வந்து it's going to be a very family oriented film. Kids are going to love it. Kids, குழந்தை எல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். And yeah, cheers. Thank you. சரி, இந்த படத்துல ஒரு சாங் வேற பாடி இருக்கீங்க அப்படியா? கஜானால ஒரு சாங் பாடி இருக்கீங்க. ஜஸ்ட் a few lines, no? கம். சரி வாங்க மியூசிக் டைரக்டர் ப்ளீஸ் ஜாயின். நோ வாங்க. சரி வாங்க. மியூசிக் இருந்தா தான் ஒரு பாட வருமா சார்? சரி வாங்க. ஜஸ்ட் 2 lines sing. நோ சரி வாங்க. இல்ல, இது நாங்கள் ஒரு பாட் பண்ணோம் இதில். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஜாலியாக பண்ணலாம். அது வந்து we are all traveling in a car. போலாம் ரைட், போலாம் ரைட், ஜாலியான போலாம் ரைட். I forgot the rest of it. Thank you. You guys will enjoy it. Cheers. போட்டோகிராஃபர்ஸ் ஒரு 2 minutes இருங்க, வீடியோ எடுத்துடலாம்.